பர்த்டேக்கு முதல் நாள் உருளைக்கிழங்கு முறுக்கு. It's my birthday. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்களோட வீட்டுக்குட்டிக்கு நடந்த பர்த்டே. அது எனக்கு டைம் கிடைக்காதால நான் இப்போ உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். சிம்பிள் பர்த்டே தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் 3 நாளாக அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம். அது என்னென்னு தெரியல, பிறந்ததுலேருந்தே அப்படித்தான் 3 நாளாக கொண்டாட்டம் வந்துடும். சிம்பிளாக தான் செய்வோம், ஆனால் 3 நாளாக போவோம் பார்ட்டிகள் ப்ரோக்ராம். இப்போ நாங்கள் எங்களோட அவன் பழுதாக போயிட்டு ஒரு கேக் கொண்டு கடையில் வேண்டி இங்கே ஓப்பன் பண்ணால் கேக்கில் இருந்த ஐசிங்கெல்லாம் பொட்டியில் ஒட்டிட்டுது. பிறகு அது அவருக்கு தெரியாமலே நான் அதை சேவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதாவது சிலங்களில் நைஸ் என்று சொல்லுவாங்க, இங்கே இதை பப்பியர் என்று சொல்லுவாங்க, சாப்பிட்ற பேப்பர்ன்ற மாதிரி. அதால் தான் இந்த ஸ்லாப் கேக் மாதிரி அந்த டிசைனுக்கு அதை வளைச்சி கவர் பண்ணிட்டேன். பார்த்தோன்னே அவள் சரியான ஹாப்பி. என்னென்னா ரெட் வெல்வெட் கேக் பிங்காக ஒரு டிசைனாக இருக்குன்னு அவருக்கு சர்ப்ரைஸும் கூட. இதனால் அவள் ஹாப்பி. பிறகு உருளைக்கிழங்கு முறுக்கு அந்த ரெசிபி இந்த இதில் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணி விடுறேன். 2 சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். அவருக்கு அது பிடிக்கும், அவரோட ஃபேவரைட் உருளைக்கிழங்கு முறுக்கு. ஒவ்வொரு முறையும் அதான் செய்கிறது. கேக்குக்கு மேலே வெறும் 2 ஸ்ட்ராபெரி, ஒரு ஸ்ட்ராபெரியை 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தாங்க பாதி பாதியாக. இந்த மற்றதெல்லாம் நாங்கள் தான் ஹாப்பி பர்த்டே 9 மற்ற அந்த இது மேக்கரான் எல்லாம் அவருக்கு விருப்பமானது அதெல்லாம் நான் தான் ஆட் பண்ணது. It's my birthday. ஃபர்ஸ்ட் டைம் அவளோட பர்த்டேக்கு அவள் தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறா. இல்லாட்டி ஒவ்வொரு முறையும் எல்லாமே நான் தான். அதுக்கு பிறகு நாங்கள் 2ஆம் நாள் ரெஸ்டாரண்ட்டில், சைனீஸ் ரெஸ்டாரண்ட், மொங்கோலிஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு லஞ்ச் அவரோட பர்த்டே அண்டு. பாருங்கள், ஒரு ரோபோ தான் நாங்கள் சர்வ் பண்ணுது. டேடி லிட்டில் பிரின்சஸின் பொம்பளை பிள்ளைகள்ன்றாலே அப்பாக்களோட தேவதைகள் தானே தூக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சும்மா டொச்லாண்டில் இல்லை அந்த ஃபாரினர்ஸும் ஏஞ்சல்ஸும் தான் சொல்லுவாங்க. அடுத்த 3ஆவது நாள் மட்டன் குழம்பு கொதிக்குது. மட்டன் கொத்துரொட்டியும் ஒயிட் இடியப்பமும் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கொத்துரொட்டி பிடிக்காதாக்கள் இடியப்பம் சாப்பிடலாமுண்டு. அப்போ 2க்கும் சேர்த்த மாதிரி இந்த மட்டன் குழம்பு கறி வைக்கிறேன், 2 in 1 மாதிரி. இது கொத்துக்கு பாருங்கள், எல்லா மிரக்கறியும் நானே கட் பண்ணி கொஞ்சம் பட்டரில் அதை கொஞ்சம் வதக்குறேன். இந்த மிரக்கறிகள் எல்லாம் நான் என்னோடய சேனலில் சிக்கன் பாலாண்டி கொத்து போட்டு நான் இன்னும் மிச்ச ஜாமான் கிடக்குது. கியூக்கம்பர் ரைட்டா, அதாவது வெள்ளரி பிஞ்சு தயிர் பச்சடி, மட்டன் எலும்பு பாயா, ஆட்டெலும்பு பாயா, ஒரு ஆட்டிறைச்சி குழம்பு, பேரிங் ஸ்டைல் மாசிச்சம்பல், இடியப்பம், கொத்து. இப்படி சிம்பிளாக முடிஞ்சது. கடைசியில் வீடியோகிராஃப், ஃபோட்டோகிராஃப் எல்லாம் நாம தான். எல்லாம் ஐஃபோனில் எடுத்தது.
தேங்க்ஸ் ஐஃபோன். அத்தோடு எங்களோட வீட்டை வந்து எங்களுக்கு பிறந்தநாள் பார்ட்டி அன்றைக்கி ஹெல்ப் பண்ணி எங்களை பிள்ளைகிட்ட பிறந்த நாளுக்கு அதாவது திராய்மிசு, இந்த கேசரி, வடை இதெல்லாம் அன்பளிப்பு செய்திருந்தாங்க எங்களோட அயல் வீட்டாக்கள். எல்லாருக்கும் நன்றி. மற்றது எல்லோரும் ஃபோன் பண்ணி 3 நாளைக்கு முதலே வாழ்த்து சொன்னாங்க. எல்லாருக்கும் நன்றி, மனமார்ந்த இதயபூர்வமான நன்றிகள். இந்த பர்த்டேக்கள் கிரில் பண்ணுறா வெதரும் மாறிட்டது. மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் உடனடியாக என்னால் இதை போட முடியலை, அப்லோட் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட தானே நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், நாங்கள் 7 நாளும் பிஸியாக இருப்போம். ஹவுஸ் ஒய்ஃப் பிஸியாக இருப்போம். ஆனால் கேட்குற பேரெல்லாம் சும்மா தானே இருக்கிற பேர் கேட்போம். அப்படி தான் நாங்கள் இந்த ஓடுற கடிகாரம் போல் ஓடிக்கொண்டே இருப்போம். எங்களுக்கு மகளிர் தினத்தில் அன்றைக்கும் லீவு கிடைக்காது, மே தினத்தில் அன்றைக்கும் எங்களுக்கு லீவு கிடைக்காது. உண்மையிலே ஒரு கஷ்டமான வேலை இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது. மீண்டும் ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைவர் நான். நன்றியுடன் தீபா.